வெல்கம் பேக் டு crunchyology. இன்னைக்கு நம்ம மஞ்சள் பூசணிக்காய் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். நீங்க இப்போதான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணுங்க. அப்பதான் வந்து எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்தடுத்து வீடியோ பண்ணுறதுக்கு. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து மஞ்சள் பூசணிக்காய் குழம்பு. மஞ்சள் பூசணிக்காய் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதில் நிறைய விட்டமின்ஸ் இருக்குது, அதே மாதிரி மினரல்ஸும் நிறைய இருக்குது. ஒரு வீக்லி ஒன்ஸ் இல்லை மந்த்லி ட்வைஸ் வந்து கண்டிப்பாக சேர்த்துக்கலாம். இது வந்து உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி, அதே மாதிரி நார் சத்து அதிகமாக இருக்குது இதில். இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம், இட்லி தோசைக்கும் நல்லா தான் இருக்கும். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரம் சூடு பண்ணிவிட்டு அதில் 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு அதை சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். கடுகு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், எனக்கு வேண்டாம் அதனால் நான் சேர்த்துக்கல. நான் நேராக வந்து அடுத்தடுத்து தாளிக்கிறதுக்கு என்ன போடணுமோ அதை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு கடுகு வேணும் அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இது கூட நான் வந்து இப்போது ஒரு 6லேருந்து 7 பல்லு பூண்டு அதை வந்து நசுக்கி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா பூண்டு பேஸ்ட்டு கூட சேர்த்துக்கலாம், நல்லதாக இருக்கும். எண்ணெயில் பூண்டு சேர்த்துட்டு அதுக்கப்புறமா இது கூட நம்ம 3 பச்சை மிளகாய் அதையும் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு இது கூட நம்ம வெங்காயம் சேர்த்துக்க போகிறோம். நான் ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுதான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ வந்து வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் எண்ணெயில். இப்போது நம்ம வெங்காயம் வந்து நல்லா வதங்கிட்டு இருக்கு. இது வந்து இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்குறதுக்காக நம்ம இதில் உப்பு சேர்த்துக்க போகிறோம். உங்களுக்கு எந்த அளவுக்கு உப்பு தேவையோ இப்போவே பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம வெங்காயம் வந்து வதங்கிட்டே இருக்குது, அதுக்குள்ளே நம்ம வந்து இன்னொரு முக்கியமான வேலை இருக்குது, அதை பண்ண போகிறோம். என்னென்னா இப்போ பூசணிக்காய் பார்த்தீங்கன்னா அது வந்து குளிர்ச்சி அதிகமாக இருக்க ஒரு பொருள். அதனால் அதை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம வந்து இதில் புளி சேர்த்துக்க போகிறோம். ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு வந்து புளி எடுத்து அதை வந்து தண்ணியில் போட்டு ஊற வச்சுக்கோங்க. ஸோ நம்ம இதெல்லாம் சமைச்சு முடிக்கிறதுக்குள்ளே புளி ஊறிடும். நம்ம அதை ஜூஸ் எடுத்து அப்புறமா சேர்த்துக்கலாம். இப்போது திரும்ப வந்து இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எண்ணெய் கூட சேர்த்து நல்லா வதங்கணும், அதாவது கோல்டன் கலர் ஆகிற அளவுக்கு வந்து நல்லா வதங்கணும். அடுத்தது நம்ம இதில் பூசணிக்காய் வந்து சேர்த்துக்க போகிறோம். இது வந்து மஞ்சள் பூசணிக்காய். இது வந்து நான் வந்து இந்த சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதே சேம் சைஸில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. தின்னாக இருந்தால் தான் சீக்கிரமாக வேகும், அதனால் முடிஞ்ச அளவுக்கு மெல்லிசாவே கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா வேகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பெருசாக போட்டிங்க அப்படின்னா வேகாது, லேட் ஆகும். அதனால் இந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு வந்து பொடியாகவே கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது இதை வந்து வெங்காயத்தை கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் இது நல்லா வதங்கணும். இப்போது வெயில் நேரம் வேற ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி நீர் காய்கறிகள்லாம் வந்து சாப்பாட்டை நிறைய சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா உடம்பு சூடு வந்து ரொம்ப அதிகமாகாமல் இருக்கும். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இதுக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அடுத்தது தனியாத்தூள் வந்து நான் வந்து 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்கள் வீட்டில் வந்து சப்போஸ் குழம்பு மிளகாய் தூள் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்திங்கன்னா சரியாக இருக்கும். அப்புறம் 1 ஸ்பூன் மிளகாய் தூள், இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்போது இந்த மசாலாலாம் வந்து எண்ணெயில் வதங்கணும். ஒரு கரண்டி வச்சு நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க. அடிப்பிடிக்க விட்டுறக்கூடாது. அடுப்பை வந்து ஸ்லோ பண்ணிவிட்டு இதை வந்து சேர்த்து வதக்கிக்கோங்க. இது வந்து அடி பிடிச்சி தீயறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா லைட்டாக வதக்கிட்டு இப்போ வந்து இது கூடவே வந்து நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்க போகிறோம். ஏன்னா தக்காளியில் இருக்க தண்ணி வந்து அது வந்து அடி பிடிக்க விடாது, அதனால தான் தக்காளி சேர்த்துக்கிறோம். தக்காளி வந்து ஒரு 2 தக்காளி அளவுக்கு, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, அதையும் சேர்த்துக்கலாம். இது கூட சேர்த்துட்டு திரும்ப நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கணும் எண்ணெய் கூட. தக்காளி வதக்கிறதுக்கு ஒரு சின்ன டிப் இருக்குது. இந்த மாதிரி வந்து லைட்டாக எண்ணெய் கூட சேர்த்து வதக்கிட்டு இதை வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா சீக்கிரமாக குக் ஆகிடும். இப்போது நம்ம வந்து ஒரு மூடி போட்டுட்டு இதை வந்து மூடி வைக்க போகிறோம். அதாவது தக்காளியில் வந்து அந்த சூடுலாம் வந்து ஏறிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணி வைக்கணும், அப்போ தான் வந்து சீக்கிரமாக குக் ஆகும். இப்போ ஒரு மூடி போட்டு இதை மூடி வச்சுக்கலாம்.
ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வந்து மூடி வச்சுட்டு குக் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம இதை திறந்து பார்க்கலாம். இப்போது தக்காளி நல்லாவே வந்து குக் ஆகிடுச்சு. இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூடவே வந்து மேக்ஸிமம் நம்மளோட பூசணிக்காவும் வந்து ஒரு பாதி அளவுக்கு வந்து வெந்துட்டுருக்கும். அதனால் நல்லா வந்து சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது தக்காளி கூட சேர்ந்து இது நல்லா வந்து மேஷ் ஆகி வெந்துருச்சு. இப்போ இது கூட நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப தண்ணியாக வச்சிங்கனாலும் குழம்பு நல்லா இருக்காது. ஸோ இந்த காய்கறி எல்லாமே வந்து முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க, சரியாக இருக்கும். தண்ணி சேர்த்து கலந்துட்டு அடுத்தது இது கூட வந்து நம்ம புளி தண்ணி சேர்க்க போகிறோம். ஆல்ரெடி புளி வந்து ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதுலேருந்து நம்ம ஜூஸ் எடுத்து இப்போ சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு 1/2 கிளாஸ் அளவு தான் இருக்கும். இதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு வாட்டி கரண்டி வச்சு கலந்து விட்டுட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க, உப்பு கரெக்டாக இருக்கான்னு. உப்பு கரெக்டாக இருந்துச்சுன்னா இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு இதை நல்லா வந்து ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா வேக வச்சுக்கலாம். ஆல்மோஸ்ட் வந்து நம்ம குழம்பு வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம குழம்பு வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு. திரும்ப வந்து நான் ஒரு வாட்டி கரண்டி வச்சு நல்லா வந்து கலந்து விட்டுட்டு லைட்டாக மசிச்சு விட்டுக்கிறேன். ஏன்னா குழம்புக்கு வந்து நல்லா ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி கிடைக்கும், அதுக்காக தான். சப்போஸ் தண்ணி நல்லா நிறைய ஊற்றிட்டீங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி உங்ககிட்ட மத்து அந்த மாதிரி எதாவது இருந்துச்சுன்னா வச்சு மசிச்சு விட்டுக்கோங்க. ஸோ குழம்பு வந்து நல்லா உங்களுக்கு திக்காக கிடைக்கும். அடுத்தது இது கூட வந்து நான் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து அந்த கொதிச்சிட்ருக்கு இல்லையா, அந்த குழம்பு கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி வச்சு மூடி வச்சுருங்க. அப்போ தான் அந்த கொத்தமல்லி தழையோட வாசனை வந்து அதிலேயே இருக்கும். மூடி ஒரு 2 நிமிஷம் போல் வச்சிங்கன்னா கூட போதும். அடுத்தது இது நம்ம வந்து மூடியை திறந்துட்டு திரும்ப ஒரு வாட்டி நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான மஞ்சள் பூசணிக்காய் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ நம்மளோட சாப்பாட்டில் இந்த மாதிரி மஞ்சள் பூசணிக்காய் அந்த மாதிரி வந்து நீர் காய்கறிகள்லாம் சேர்த்துக்கிறதுக்கு ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.